Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றியாச்சு. அடுத்து அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சிட்டதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு. அடுத்து இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுவுமே ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் இது அப்படியே இருக்கட்டும். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சிம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை கட்டிகள் இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கும் போதே ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த தயிர் தான். தயிர் சேர்க்கறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு இந்த கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.